ஆலயம் தேவையான ஒரு சிலர் கேட்குறாங்க. இது புதிதாக கட்ட கிடையாதுங்க. இந்த ஆலயம் வந்து ஏற்கனவே 130 வருட காலமாக அங்கே இருக்கிறது. டின்னர் நைட் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, மிக விரைவில் வந்து கும்பாபிஷேகத்தை நெருங்கி போயிட்டு இருக்கோம். அதுக்காக நிதி பற்றாக்குறை, அதுதான பெரிய விஷயம். அந்த நிதி பற்றாக்குறைக்காக நம்ம இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். கும்பாபிஷேகம் தேதி வந்து இன்றைக்கி வந்து நம்ம லான்ச்சிங் பண்ணணும். அது வந்து 22 2ஆம் மாதம் 2026. அந்த காலத்தில் வந்து முதல்ல தோட்டப்புற மக்கள் தான் இருந்தாங்க. இப்பொழுது வந்து பட்டணமான ஒரு கோயிலாக வந்து உருமாறி இருக்கு. பண்டாரசி கோல்ஃபீல்டு சொல்லிட்டு ஏறக்குறைய 10,000 இந்தியர்கள் இப்போ சூழ்ந்திருக்கிறார்கள். வணக்கம். இன்றைய கோல்ஃபீல்ட் மகாமாரியம்மன் மாரியம்மன் தோட்டத்தின் மாபெரும் விருந்து நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தேறியது. இந்த விருந்து நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான நோக்கமே நிதி சேர்ப்பது. இந்த ஆலயம் இன்னும் 80% கட்டுமான பணி முடிந்துவிட்ட நிலையில் ஆலய தலைவர் சகோதரர் திரு மணிவண்ணன் அவர்கள் பெரிய முயற்சியில் இந்த ஆலயத்தை எப்படியோ மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று எண்ணத்தில் இந்த விருந்து நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. விருந்து நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக நிறைய இந்த வட்டாரத்தில் வசித்து வாழ்ந்து இந்த வட்டாரத்தில் இருந்த மக்கள் திரளாக வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வேளையில் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு டாக்டர் ஜோல்கிஃப்லி அவர்கள் இன்றைய ஏற்கனவே 30,000 வெள்ளி மானியம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கு இன்னொரு 30,000 வெள்ளி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்கார்கள். நிச்சயமாக இது போதாது. அவர் இன்னும் நிறைய கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் இந்த வட்டார மக்கள் அவருக்காக வாக்களித்து அவரை எம்பி ஆக்கியிருக்காங்க. இன்னும் நிறைய செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் நம்முடைய கும்பாபிஷேகம் தேதி குறிப்பிட்டாச்சு. விரைவில் நடப்பதால் ஆலய கட்டுமான பணி இன்னும் நிறைய இருக்கிறது நினைக்கிறேன். குறிப்பாக வெளியில் அந்த அரச மரத்துக்கு அந்த டைல்ஸ் கிரைனைஸ் போடுறது, ரோடு போடுறது, அலுவலகம் கட்டுவது, டாய்லெட்ஸ் கட்டுறது, இன்னும் இந்த மாதிரி சிறு வேலைகள் இருப்பதனால சுற்றி இருக்கும் வட்டார மக்கள் எல்லாம் அல்ல இந்த அம்பிகை, அதாவது மாரியாத்தா, இந்த ஆலயம் வந்து 130 வருடமாக உள்ளதாக எல்லாருக்கும் தெரியும். இது வந்து மற்றவங்க சொல்ல மாதிரி கோயில் ஆறாம் இல்லை, அதையும் சொல்லணும்ல. ஏன்னா இப்போ எடுத்ததுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு ஆலயம் தேவையான ஒரு சிலர் கேட்குறாங்க. இது புதிதாக கட்ட கிடையாதுங்க. இந்த ஆலயம் வந்து ஏற்கனவே 130 வருட காலமாக அங்கே இருக்கிறது. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சிலர் வந்து நினைக்கிறாங்க உங்களுக்கு இருக்கிற ஆலயம் பத்தாத இன்னும் ஐயா ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது ஒன்று தாங்க, ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுக்கேன். ஆலயம் வந்து நம்முடைய மக்களை ஒருநிலைப்படுத்துவதற்கும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும், ஆலயம் வந்து நம்முடைய யூனிட்டி கல்ச்சர் இஸ் அ சென்டர் ஆஃப் கல்ச்சர், நம்முடைய கலாச்சாரம் வளர்ப்பதற்கு இது வந்து ஆலயம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதனால் இது வந்து நீங்கள் பணம் உதவி கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, நல்ல விஷயத்தை எல்லோருடையும் எடுத்து சொல்லுங்கள். மகாமாரியம்மன் ஆலயம், கோல்ஃபீல்ட் தோட்டம் மகாமாரி ஆலயம் மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று இன்னும் பலர்கிட்ட நீங்கள் முடிந்தால் நல்ல விஷயத்தை சொல்லி பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ கேட்டு இந்த ஆலயத்துக்கு உதவி பண்ணுவது தாழ்மையுடன் ஆலய சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மணிவண்ணன் கிருஷ்ணன், சத்துவான் மகாமாரியம்மன் பண்டாரசி கோல்ஃபீல்ட். அங்கேருந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். என்னன்னா, இந்த ஒரு நிகழ்ச்சி செய்கிறது வந்து நம்மளோட ஆலயம் மாரியம்மன் ஆலயம் வந்து ஒரு பழமையான ஒரு ஆலயம், 130 வருஷத்துக்கு முன்னுக்கு உள்ள ஆலயம். அதை புதுப்பிக்கிறதுக்காக நம்ம வந்து நிறையா வாட்டி பாடுபட்டு இப்போ ஒரு டின்னர் நைட் ஒன்று செய்கிறோம். டின்னர் நைட் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, மிக விரைவில் வந்து கும்பாபிஷேகத்தை நெருங்கி போயிட்டு இருக்கோம். அதுக்காக நிதி பற்றாக்குறை, அதுதான பெரிய விஷயம். அந்த நிதி பற்றாக்குறைக்காக நம்ம இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஓரளவு நம்மளுக்கு வந்து இந்த டின்னர் நைட் மூலிமா நம்மளுக்கு ஒரு நிதி கிடச்சிச்சு. ஆனால் இது வந்து பத்தாது. இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரிங்கெட் தேவைப்படுது. இந்த 3 லட்சம் ரிங்கெட் வந்துச்சுன்னா இந்த பேலன்ஸ் தங்கி போன வேலையெல்லாம் நம்ம முடித்து அடுத்த வருஷம் நம்ம சொன்ன மாதிரி அந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இது வந்து மக்கள் சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது.
மின் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கணும் அப்படின்ட்டு தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். கும்பாபிஷேகம் தேதி வந்து இன்றைக்கி வந்து நம்ம லான்ச்சிங் பண்ணணும். அது வந்து 22 2ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை வந்து சரியாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு இந்த தேதி கிடச்சிது. இன்னும் வேகமாக போராடி வரணும்னு இருக்குது. ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை, சரிங்களா? ஸோ வாங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பேலன்ஸ் வேலையை முடிக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரிங்கெட் மலேசியா தேவைப்படுது. இந்த டின்னர் மூலயமா வந்த காசு வந்து பத்தாது. அந்த 3 லட்சம் ரிங்கெட் நம்மளுக்கு பொதுமக்கள் மூலிமா நம்மளுக்கு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு மிக விரைவில் நீங்கள் கொடுத்தா ரொம்ப துணையாக இருக்கும். ஸோ வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம கும்பாபிஷேகத்தை முடிச்சிடலாம். ரொம்ப நாள் வச்சுருக்க வேணாம். அதை முடிச்சுட்டு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு ஆலயமாக இருக்கும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறதுக்கு. ஸோ அதனால் திரும்பி நான் கேட்டுக்கிறேன், உங்களோட முயற்சி, உங்களோட உழைப்பு எல்லாம் திரும்பி எங்களுக்கு போட்டு வெற்றிகரமாக முடித்து கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நம்மளுடைய கோல்ஃபீல் தோட்ட ஆலயம் 130 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். அந்த காலத்தில் வந்து முதல்ல தோட்டப்புற மக்கள் தான் இருந்தாங்க. இப்பொழுது வந்து இது பட்டணமான ஒரு கோயிலாக வந்து உருமாறி இருக்குது. பண்டார்சி கோல்ஃபீல்டு சொல்லிட்டு ஏறக்குறைய 10,000 இந்தியர்கள் இப்போ சூழ்ந்திருக்கிறார்கள். ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம்மளோட தார்மீக மந்திரம். அந்த வகையில் இவ்வளோ பெரிய ஒரு பட்டணத்தில் ஒரு அருமையான ஆலயம் வந்திருக்கு. இதுகாரும் நமக்கு வந்து பல லட்சங்கள் கொடுத்து மக்கள் உதவி செய்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் பலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து துவக்கம் கண்ட நாள் முதல்ல எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் வைஷ்ணவி ஆலயத்துடைய தலைமை குருக்கள் ஐயா சிவா அம்மா அவர்களுக்கு இந்த வேலையில் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு நிறைய உதவிகள் செய்த டத்தோக்கள் பிரமுகர்கள் அனைவருக்கும் இந்த வேலையில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைவர் குறிப்பிட்டது போல், நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாமே குறிப்பிட்டது போல் நமக்கு இன்னும் நிறைய நன்கொடைகள் தேவைப்படுது. மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்பொழுது பட்டணப்புறத்தில் இருக்கின்ற ஒரு ஆலயம். இன்னும் பல பேருக்கு இது மாதிரி ஆலயம் இருக்கிறது தெரியாது. அதனால் இந்த தகவல் ஊடக வழியாக இதை நாங்கள் முன் வைப்பதனால் சுற்று வட்டார பொதுமக்கள் நீங்கள் அனைவருமே ஒன்று திரண்டு இதுக்கப்புறம் வந்து இது வந்து பொது ஆலயமாக செயல்படும் என்பதனால் அனைவரும் ஒன்று திரண்டு நம்மளுடைய மகா கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான திகதி. அதனால் வந்து சேருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவங்களுடைய அருளால் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த வகையில் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி.